ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இக்குபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பைட்டிங் பாயிண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி வீடியோ. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்து பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பைட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் வந்து மிடில் கிளச் பிளேட்டுன்னு ஒன்று வரும். ஸோ கிளச் பிளேட் வந்து நம்ம கியர் பாக்ஸில் இருக்கக்கூடியது. ஃப்ளை வீல் அப்படிங்கிறது வந்து இன்ஜின்ஸில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளை வீல் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃப்ளை வீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினோடைய கிராங்க் சாஃப்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிராங்க் சாஃப்டோடைய கனெக்டிவிட்டி தான் ஃப்ளை வீல். ஸோ அந்த கிராங்க் சாஃப்ட்டுங்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிஸ்டன் வந்து அந்த குதிக்குது பாருங்கள், இது சுற்றுறதுனால தான் வந்து அந்த பிஸ்டன் மேலே இங்கேயும் குதிக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த பிஸ்டன் வந்து அந்த ஃப்ளை வீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வண்டியை வந்து எப்போ கீ போட்டு வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்பத்துலேருந்தே வந்து அந்த ஃப்ளை வீல் வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளை வீல். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வண்டி இன்ஜினுடைய கீயை வந்து அந்த இக்னிஷன் கீயை நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஃப்ளை வீலோடைய ரொட்டேஷன் வந்து நிற்கும். இது ஃப்ளை வீல். ஓகேங்களா? ஸோ கிளச் பிளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங். ஸோ இதெல்லாம் அதாவது வந்து கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி. ஸோ இது இப்படி தான் வரும். கிளச் பிளேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப வந்து மெலிசாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட், அதாவது ஒரு ரவுண்டாக இருக்கும் ஒரு பிளேட்டு. ஸோ இது ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதோடைய உராய்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பேரிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ரிலீஸ் பேரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிளியில் இருக்கும். அந்த கவர் அசம்பிளியில் ரிலீஸ் பேரிங் நம்ம புல் பண்ணுறப்ப, அதாவது வந்து நீங்கள் பெடல் கிளச்சு மிதிக்கிறீங்க பார்த்தீங்களா, கியர் போடுறதுக்கு வந்து கிளச்சு மிதிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மிதிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஸ் பேரிங் போய் வந்து கவர் அசம்பிளியை புல் பண்ணும். ஸோ அந்த கவர் அசம்பிளியில் வந்து புஷ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த புஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிளி வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது புஷ் பண்ணுறப்போ வந்து அந்த புஷ்ஷிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் பிளேட்டை வந்து லைட்டாக போய் வந்து ப்ளே வீலில் கனெக்ட் ஆகும். அந்த ப்ளே வீலில் கனெக்ட் ஆகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும். அடுத்து கியர் மாற்றுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த கனெக்ட் ஆனதையுமே வந்து அதை ரிலீஸ் பண்ணி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜினோடைய இது வந்து அந்த சுற்றுது பார்த்திங்களா, அந்த சுற்றுறது வந்து அந்த புல் பண்ணுறப்போ வந்து லைட்டாக வந்து கேப் கிடைக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம கிளச்சு போட்டுட்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், கியரை போட்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த கனெக்டிங் பண்ணுது பாருங்கள், நம்மளுடைய ஃப்ளை வீலையும் கிளச் பிளேட் வந்து போய் அது அந்த டச் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த டச் பண்ணுற அந்த இடம் தான் வந்து பைட்டிங் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ளை வீல் வந்து நம்ம கிளச் பிளேட் வந்து ஃப்ளை வீலில் போய் வந்து உரசும். ஸோ அந்த உரசுற அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான் வந்து பைட்டிங் பாயிண்ட். ஸோ இதை தான் வந்து நம்ம ஹாஃப் கிளச்சு, முக்கா கிளச்சு, முழு கிளச்சுன்னு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்தமாரி ஒரு ஆஃப் கிளச்சுங்கிற ஒரு விஷயமே வந்து கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆஃப் கிளச் இல்லைன்னா அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு பேரே கிடையாது. நீங்கள் வந்து எட்ஜ்லேயும் இருக்கலாம். ஸோ இது இன்னொன்று விஷயம் என்னென்னா வந்து கிளச் பிளேட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. அது வந்து கிளச் பிளேட்டில் கிடையாது, நம்ம கிளச் போடக்கூடிய அந்த கியர் பாக்ஸில் கிளச் போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளச் கேபிள் வருது பார்த்திங்களா, நம்ம வந்து பெடல் மிதிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிள் மூலிமா போகிறது. அதாவது கேபிள் மூலிமா போகிறதுலாம் வந்து பழைய மாடலு. நீங்கள் வந்து மாருதி 800 நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அப்படி இல்லைன்னா கூட வந்து நம்மளுடைய பைக்கில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிக்கருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து கார்லேயும் இருக்கும், கேபிள் மூலிமா வரக்கூடியது. ஸோ நம்ம அங்கே வந்து பெடல் மிதிப்போம், அந்த கேபிள் வந்து இழுத்து அதுதான் வந்து அந்த ரிலீஸ் பேரிங்கை போய் வந்து தள்ளும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ சிலிண்டரு, எம் சிலிண்டர்னு சொல்லிட்டு வந்து ஹைட்ராலிக்கில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கிளச்சை நம்ம மிதிக்கிறோம். இப்போ எல்லா மாடலுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹைட்ராலிக்கில் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம போய்ட்டு வந்து பெடல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பாருங்கள், பெடல் நல்லா அமுக்கி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெடல் பண்ணுறோம் பாருங்கள், அந்த பெடல் பண்ணுற இடத்துல இருக்க வந்து பார்த்திங்கன்னா எம் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெடல் பண்ணி நம்ம போய் வந்து அந்த ரிலீஸ் பேரிங்கிட்ட வந்து புல் பண்ணது பார்த்திங்கன்னா, அதை புஷ் பண்ணது பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா லோ சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகி தான் வந்து நம்ம வந்து பெடல் மிதித்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிலிண்டர் மெத்தட், இந்த ஹைட்ராலிக் மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் கிளச்சு வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம கேபிள் மூலிமா போகிறது, ஹைட்ராலிக் மூலிமா போகிறது. இன்னொன்று டேரெக்டாக போய் வந்து நம்மளுடைய கிளச் பிளேட் அந்த ரிலீஸ் பேரிங் வந்து தள்ளும். நம்ம தான் வந்து டேரெக்டாகவே மிதிப்போம். ஸோ அது எப்படி சொல்ல வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு குச்சி எடுத்து இப்படி நேராக இப்படி குத்துனேன்னா, ஒரு ஹோல்ஸில் குத்துனேன்னா எப்படியோ அதேமாரி நீங்கள் வந்து அந்த பெடலில் மிதிக்கிறப்போ டேரெக்டாக போய் வந்து கிளச் பிளேட்டில் உள்ள அந்த ரிலீஸ் பேரிங்கில் போய்ட்டு வந்து அது புல் பண்ணும்.
ஸோ இது வந்து இந்த டொயோட்டாவில் இடிஎஸ் இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் வந்து அந்த மாதிரி டெக்னானிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு தேய தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி புதுசாக நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலோ இல்லை வந்து வண்டி வந்து நீங்கள் கிளச் பிளேட் வந்து புதுசாக மாற்றிக்கிட்டு வந்தீங்கனாலோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளச் இப்போ மிதிக்கிறீங்க, அப்படி மிதித்ததையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 இன்ச்சில் ரிலீஸ் பண்ணதுமே வந்து வண்டி மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து அது தேயும். ஸோ அது வந்து தேயறதுக்கு வந்து லைஃப் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. அது எப்படி ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிளச் பிளேட்டை வந்து கிளச்சை வந்து நீங்கள் மிதிக்கிறப்போ கீர் போடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளச்சை யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் டிராஃபிக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். டிராஃபிக்கில் வந்து கிளச்சை வந்து மிதிக்காமல் வந்து அதாவது வந்து கீர் டிரான்ஸ்மிஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளச்சை பயன்படுத்தணும். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து பெடல் மேலேயே காலை வச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஹைவேஸில் போகிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கிளச்லேருந்து காலை வெளியே எடுக்க மாட்டாங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு அது பழகி போயிருக்கும். கிளச் மேலேயே வந்து ஒரு காலை அப்படியே வச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அந்தமாரி கிளச் மேலே காலை வச்சுக்கிட்டே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே இருக்கும். நீங்கள் கிளச்சில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக் தான். நீங்கள் டச் பண்ணாலே போதும், லைட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு டச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அங்கே ப்ளே இருக்கும். அந்தமாரி ப்ளே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உராய்வு இருந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து அந்த உராய்வு உங்களுக்கு தேயும். ஸோ அந்த பைட்டிங் பாயிண்ட் போய் டச் பண்ணது இல்லையா? ஸோ நீங்கள் முழுசாக இது பண்ணுறப்ப தான் வந்து அது இப்படி வந்து புஷ் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைட்டாக வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அப்படியே லைட்டாக மேலால் அப்படியே வச்சுட்டே இருக்கும், மேலால் உராயும். ஸோ அந்த உராய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃப்ளைவீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. நீங்கள் கீ ஆஃப் பண்ணால் தான் ஸ்டாப் ஆகும். அதாவது இன்ஜின் ஆஃப் பண்ணால் தான் அது ஸ்டாப் ஆகும். அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுனால நீங்கள் கிளச் பிளேட்டு போய் அதில் உரசுறப்போ உங்களுக்கு 100% லைட்டாக தேய ஆரம்பிக்கும். ஸோ இது லைஃப் வராது உங்களுக்கு. ஸோ இதுமாரி வந்து நீங்கள் பெடல் மேலே காலை வச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு லைஃப் வராது. அந்தமாரி லைஃப் வரலைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இந்த ஆஃப் பெடல் கால் பெடல் இப்படி வரீங்க பார்த்தீங்களா, அதில் ரிலீஸ் ஆகி கடைசியில் வந்து கிளச் பிளேட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை டோட்டலாக கிளச் பிளேட் தான் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் பெடல். ஸோ மேலே வந்து விட்டால் தான் உங்களுக்கு அப்போ மேலே வந்து விடுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் வலிக்கும். ஸோ அந்த காலை வந்து ரொம்ப தூரம் இப்படி நீங்கள் வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ இப்போ டிராஃபிக்கில் போகிறீங்க, இப்போ நீங்கள் மேலே கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் மேலேருந்து தான் அமுக்கணும். அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு இந்த பாருங்கள் கால் இப்படி வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த பொசிஷனில் கால் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த காலோடைய இந்த இடம் வந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சதுன்னா ஓரளவுக்கு ஓகே. நீங்கள் இதை எப்பவுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பெயின் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் அந்த குதிங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிங்காலும் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களால் லாங் டிரைவ் எடுக்க முடியாது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கஷ்டம். அதனால் வந்து கிளச்சு பிடிச்சி நீங்கள் கீர் போட்டிங்கன்னா அதை விட கிளச்சை விட்டுருங்க, அவ்வளோதான். மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளச் பிளேட் தான் மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து கீரை போட்டு கிளச்சை வந்து கீர் போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லைஃப் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேபிளில் வந்து வரக்கூடிய அந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாரி வந்து கிளச் பிளேட் தேய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டே வரலாம். ஸோ நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளச் பிளேட் தேய பிளே அதிகமாகும். நீங்கள் மிதிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பெடல் பண்ணுறப்போ வந்து அந்த பிளே நீங்கள் கொஞ்சம் தூரம் மிதித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். நான் மிதிக்கிறேன் பாருங்கள். இந்த மிதிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இப்போ பொறுமையாக மிதிக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக போகுது, அதுக்கப்புறம் தான் வந்து டைட் ஆகுது பாருங்கள். இந்த பெடல் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து டைட் ஆகாமல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த டைட்டு வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கிளச் பிளேட்டு வந்து நீங்கள் தேஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இப்போ வந்து இருக்க ஹைட்ராலிக் கிளச் பிளேட்டில் வந்து உங்களுக்கு தேயுது அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கணும், அந்த பெடல் மிதிக்கிறப்போ வந்து அந்த பிளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை காமிச்சு கொடுக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இவ்வளோ பிளே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆஃப் கிளச் எங்கே விடுவீங்க? ஸோ அதனால் ஆஃப் கிளச்சுங்கிற மேட்டரே வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ பைட்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பைட்டிங் பாயிண்ட். வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன்.